எங்கள் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்வதில் பேரானந்தம் அடைகிறோம். எல்லாம் புதிதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 அதை வாசிக்கிறோம். நீங்கள் இந்த உலகத்திலே பாருங்கள், ஒருவருக்கு புது வேலை கிடைத்தவுடன், இன்னும் திருமணமானவுடன், இன்னும் குழந்தை பிறந்தவுடன், இன்னும் புது வீட்டிற்கு போனவுடன் அவள் சொல்கிறாள், எல்லாம் புதுசா தெரியுதுங்க, எல்லாம் புதுசா தெரியுது என்று சொல்கிறாள். எல்லாம் புதுசா தெரியும், ஆனால் திரும்பவும் அந்த பழைய பாடுகளுக்குள்ளதான் போகணும். கொஞ்ச நாள் எல்லாம் புதுசா இருக்கும், அப்புறம் எல்லாம் பழசாயிரும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் ஒவ்வொன்றையும் புதிதாக்கும் பொழுது அது எப்பொழுதும் புதிதாக தான் இருக்கும். அதாவது நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் எல்லாம் எப்பவும் நீ அதை அனுபவிக்கும்படியாக நான் அதை ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்க செய்வேன். It will always be new because you will be able to enjoy it all through your life. அதான் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தருடைய தயையும் பெறுகிறான். அந்த தயை கூட வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் திருமண வாழ்க்கை ஸ்திரமாய் பல வருடங்கள் கர்த்தருக்குள் ஸ்தாபிக்கப்படும்படி ஆண்டவர் செய்தார். எப்போ அந்த திருமண வாழ்க்கையில் புதுமை இருந்துகிட்டே இருக்குது, மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்குது, சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய தயை வந்துகிட்டே இருக்கு. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இதைத்தான் செய்கிறது. எப்பவும் என்ஜாய் பண்ணும்படி அவர் செய்கிறார். இந்த வருஷம் உங்களுக்கு அப்படிதான் இருக்க போகிறது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் சகல காரியங்களையும் சம்பூர்ணமாய் அனுபவிக்கும்படி இந்த வருடத்திலே ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். பிரசங்கி 3:13, 5:19 நம்ம அதை வாசிக்கிறோம். புசிக்கிறதற்கு, குடிக்கிறதற்கு ஆண்டவர் அதை அனுபவிக்கிறதற்கு அனுகிரகம் பண்ணுகிறார். இந்த வருஷத்துல நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். You are going to enjoy the work of your hands. எனக்கும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் கொடுத்த வசனம் அதுதான். சங்கீதம் 5:12 பார்க்குறோம், கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறாராம். இங்கிலீஷில் அதை பார்க்கும்போது, வித் ஃபேவர் he will surround him as with a shield. காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்கிறார். அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி தயை. அவருடைய தயை இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம புதுதாக அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏசாயா 65:22 நம்ம வாசிக்கும் போது, வீடுகளை கட்டி அதில் குடியிருப்பார்கள், அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருப்பதுமாய் இருப்பதில்லை, அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனிகளை புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. என் ஜனங்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார். இந்த வருஷம் நீங்கள் இதுவரைக்கும் விதைத்தவைகளை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தவைகளை அனுபவிக்கும் வருடமாக இருக்க போகிறது. This is going to be a year of enjoyment. enjoyment. தைரியமா இருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும். என் வீட்டில் கோணல் இருக்குது, என் சரீரத்தில் சுகத்தில் கோணல் இருக்குது, என் பிள்ளை படிப்பில் கோணல் இருக்குது, காரியங்களில் கோணல் இருக்குது, வேலையில் கோணல் இருக்குது, ஆத்துமாவில் கோணல் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த வருடம் ஆரம்பத்தில் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போகிறார். போய் என்னென்ன கோணல் இருக்குதோ இன்னைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், இந்த 1ஆம் தேதி சரி பண்ணிடுறேன்னு அவர் முன்னால் போயிட்டுருக்காரு. ஆகவே தைரியமாக இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் கோணலானவைகளை செவ்வையாக்குறார். இப்போ செவ்வையாக்கிட்டு ஆண்டவர் நமக்கு சகலத்தையும் அனுபவிக்கும்படியாக அவர் அருள் புரிகிறார், தயையை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போவேன். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீர் போலன்னா நான் வர மாட்டேன், நீர் எனக்கு முன்னே போக வேண்டும். நான் மாத்திரம் போனேன்னா நான் வெறும் கோணலானது தான் பார்க்கணும், ஆனால் நீர் போனால் அந்த கோணலானவைகளை சரி பண்ணிடுவீர். அப்போ அவர் சொல்லுகிறாரு, அவருடைய சமூகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது. In his presence there is fullness of joy. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண
ஆனந்தம் இருக்கிறது. சங்கீதம் 16:11. There is fullness of joy. There is pleasures at his right hand. அதனால இந்த வருடம் முழுவதும் அவர் முன்னால போவார். அதனால நமக்கு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் அனுபவிக்கும் சந்தோஷம். எப்போ அந்த சந்தோஷம் வருதுன்னா, அப்போஸ்தலர் 8:8 பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது, அந்த பட்டணத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. பெரிய சந்தோஷம். அது எப்போ சந்தோஷம் வந்துதான் 7 பார்க்கும்போது, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பிலிப்பு சுவிசேஷத்தை அறிவிச்சார். ஆண்டவருடைய வார்த்தை வந்த பொழுது பிசாசுகள் அலறி ஜனங்களை விட்டு ஓடி, அப்பொழுது அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த வருடத்திலே இது வரைக்கும் உங்களை கட்டி வச்சிருக்கிற பிசாசு எல்லாம் ஓட போகிறது. இப்பொழுது ஓட போகிறது. வேலை பார்க்க முடியாமல் கட்டி வச்சிருக்கிறானா, படிக்க முடியாமல் கட்டி வச்சிருக்கிறானா, குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் கட்டி வச்சிருக்கிறானா, பணத்தை கட்டி வச்சிருக்கிறானா, பொருளை கட்டி வச்சிருக்கிறானா, வியாபாரத்தை கட்டி வச்சிருக்கிறானா, ஊழியத்தை கட்டி வச்சிருக்கிறானா, கவலைப்படாது. இப்பொழுது கர்த்தர் அந்த பிசாசுகளை துரத்தும்படி உங்களுக்கு முன்னே போகிறார். கோணலான பிசாசு துரத்தும்படி போகிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவாராக. இப்பொழுது அது நடக்கிறது. நான் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையிலே அது நடக்கிறது. கர்த்தர் சொல்லும் வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இட்ஸ் ஹேப்பனிங் டு யூ. ஒரு பட்டணத்திற்கு என் தந்தை போயிருந்தார். பல வருஷங்களுக்கு முன்னால பிரசங்கம் பண்ணோம். தொண்டையில் அப்படியே வந்து தொண்டை கட்டிக்கிச்சு, சத்தமே வரல. ஜோமனிட்டு இருக்காரு செய்திக்காக. அப்போ அந்த பட்டணத்தின் தேவதை தோன்றி, நான் தான் இந்த பட்டணத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன், உள்ள வர முடியாது, கடவுளை பற்றி சொல்ல முடியாது என்று சொன்னது. ஆனால் என் தந்தைக்கு இயேசுவாமியை நோக்கி பார்ப்பது தான் பழக்கம். பிசாசை பார்க்கறதுக்கு பழக்கமே கிடையாது. அதனால் தொடர்ந்து இயேசுவே எனக்கு உதவி செய்ய, நீர் வந்து உதவி செய்யன்னு, நீ முன்னாலே போகன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. இயேசுவாமி தோன்றி அவர் பிரசங்கம் பண்ண வேண்டிய வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை என் தந்தை பெற்றுக்கொண்ட உடன் சாத்தான் தலை குனிந்து அந்த இடத்தை விட்டு போனது. இயேசு தொண்டையை திறந்தார். அன்று இரவு அருமையான வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொன்னார்கள். ஒரே சந்தோஷம், பட்டணத்தில் பெரிய சந்தோஷம், பெரிய அற்புதம். ஜனங்கள் விடுதலையானார்கள். அதுதான் உங்களுக்கும் நடக்க போகிறது. இயேசுவாமி முன்னாலே இந்த வருடத்தில் போகிறார். பிசாசுகளின் கட்டுகள் எல்லாம் உங்களுக்கு முன்னே உடைக்கப்படுவதை பார்ப்பீர்கள். திறந்த வாசல், எல்லாத்தையும் அனுபவிக்கும்படியான சுதந்திரத்தை கர்த்தர் இந்த வருடத்தில் கொடுக்க போறார். கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, குழந்தை இல்லாமல் இருப்பீங்க. வருடத்தில் குழந்தை பிறக்கும், கர்த்தர் கொடுப்பார். வீடு கட்ட முடியாமல் இருக்கலாம், கட்டி முடிப்பீர்கள். ஆவியின் அபிஷேகமும் கனியும் வல்லமையாக புரண்டு வரும் அற்புதங்களை உங்கள் மூலமாக கர்த்தர் செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய பெயர் உண்டாக போகிறது. தைரியமாக இருங்கள். கர்த்தருடைய தயை நிமித்தம் நம்ம சும்மா இருக்க போகிறோம். அந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தரை பற்றி கொண்டே இருக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம போராட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை பற்றி கொண்டே இருக்க போகிறோம். அதனால் போகிறார். இந்த வருஷத்தில் தீர்மானம் பண்ணிட்டார். இயேசு அழைக்கிற ஊழியத்துக்கு முன்னாலேயும் போகிறாரு, எங்கள் குடும்பத்துக்கு முன்னாலேயும் போகிறார். தடையெல்லாம் உடைச்சி தள்ள போகிறார். மனுஷன் கொண்டு வந்த தடை, பிசாசு கொண்டு வந்த தடை, இன்னும் பலவீன தடை, இன்னும் பண தேவைகள் என்ற தடையெல்லாம் உடைச்செறிஞ்சு அத்தனையும் கொடுக்க போகிறார். அவர் என்னென்ன தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அத்தனையும் நிறைவேற்ற நமக்கு ஊழியத்திலும் கிருபை தருவார், சொந்த வீட்டிலும் கிருபை தருவார், நம்முடைய வாழ்க்கையிலும் கிருபை தருவார். நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். தைரியமாக இருக்க, சந்தோஷமாக இந்த வருடத்திற்குள் பிரவேசி. ஒரு பாடலை கேட்போமா?
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நன்னாளிலே உங்களோடு பேச தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வருஷத்தின் ஆரம்பத்திலே நாம் புகுந்து விட்டோம். புதிய வருஷம், புதிய சந்தோஷம், எல்லாமே புதிது, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளோ கவலையும் உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கிறதல்லவா? ஐயோ, போன வருஷம்தான் எனக்கு திருமணம் ஆச்சு, எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே, அல்லது வேலையே கிடைக்கலையே, குழந்தையே பிறக்கலையே, இந்த வருஷமாவது எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா? எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில இந்த புதிய வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறேனே, இந்த வருஷமா ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று ஒருவேளை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் கவலையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த வருஷம் முழுவதும் உங்களோடு இருக்க போகிறது. இது விசுவாசிக்கிறீங்களா? இதை நம்பி இந்த செய்தியை நான் கேட்க போகிறேன். இந்த கவலையெல்லாம் தூர தள்ளி விட்டு விடுங்க. அதுதான் பிலிப்பியர் 4:6-7 விசேஷமா 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். என்ன அருமையான வாக்குத்தத்தம்! ஆகவே இன்றைக்கு இந்த புதிய வருஷத்தை ஆரம்பிக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட வரப்போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசத்தோடு கவலையெல்லாம் தூக்கி எறிந்துவிடும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. பாவமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவம் அத்தனையும் பாரங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவே நோக்கி நாம் போவோம். உன்னுடைய பெருமை, அலட்சியம், அகம்பாவம் எல்லாவற்றையும் தூக்கி, பாவங்களை தூக்கி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரையே நோக்கி பார்ப்போம் என்று வேதம் சொல்லுகிறபடி விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிற ஆண்டவரை பிடித்துக் கொள்வாயா? வாலிபர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்க போகுது. வரும் காலம் செழிப்பாக இருக்க போகுது. வறண்ட உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. இன்று இந்த புதிய வருஷத்தின் ஆசீர்வாதம் கர்த்தர் உங்கள் மேல் பொழிய போகிறார். நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களா? ஆண்டவரே, எனக்கு வேற ஒன்றும் வேணாம், எனக்கு வேற ஒன்றும் வேணாம், நீரே போதும். இயேசுவண்டை வாருங்கள், குடும்பமாக வாருங்கள், தனியாக வாருங்கள். உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஏராளம் வைத்து கொண்டு அவர் காத்திருக்கிறார். நாம் யாவரும் இப்பொழுது நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். இது அர்ப்பணிப்பின் நேரம். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருகிற நேரம். விசுவாசத்தோடு அவரை பிடித்துக் கொள்வீர்களா? அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்வையே திருப்பி இருக்கிறார். இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறீர்கள். எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இது கர்த்தர் செய்கிற காரியம், மனுஷன் அல்ல, ஸ்டெல்லா தினகரனுடைய வார்த்தை அல்ல. நான் ஆண்டவருடைய கரத்திலே ஒரு பாத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்ம மத்தியில் பேசி இருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனை சந்தோஷம்! இவ்வளவு நாள் உங்கள் கண்கள் இருளில் இருந்தது, இருளின் வழிகளை தெரிந்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது ஆண்டவர் தம்முடைய வழியில கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை சந்தோஷம்! தன் கையை என் மீது வைத்து என்னை ஆசீர்வதிப்பார், அருமையாக வழி நடத்துவார் என்று விசுவாசத்தோடு நாம் இந்த வருஷத்தை துவக்க போகிறோம். சந்தோஷமாயிருங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான புது வருட வாழ்த்துதல். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து ஆண்டு முழுவதும் வரப்போகிற ஆண்டுகளிலும் அருமையான பெருமையான காரியங்களை செய்து உங்களை கனப்படுத்துவாராக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியஸ் டைம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ஆளுக்கு கண்ணெல்லாம் வெளியே வந்து பெருசு பெருசாக இருக்குமா. அவர் காதில் ரிங் ரிங் ரிங்குன்னு சத்தம் கேட்குமா. அதனால அவருக்கு ட்ரீட்மெண்ட் பெறத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனாராம்.
அந்த டாக்டர் சொன்னாராம், உங்களுக்கு டான்சிலைட்டிஸ் இருக்குது, அதனால உங்களோட டான்சல்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி அவர் டான்சல்ஸை எடுத்துட்டாரு. ஆனாலும் அவருக்கு அந்த பிரச்சனை இன்னும் இருந்துச்சு. அப்போது அவர் இன்னொரு டாக்டர்கிட்ட போனாராம். அந்த அடுத்த டாக்டர் சொன்னார், உங்களுக்கு இன்னும் 6 மாதம்தான் இருக்குது நீங்கள் வாழ அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டாராம். அவருக்கு ரொம்ப சோகமாயிடுச்சான். அப்போது அவர் சொன்னார், சரி நம்மளுக்கு 6 மாதம்தானே இருக்குது வாழ, நம்ம அதை என்ஜாய் பண்ணி வாழலாம் அப்படின்ட்டு யோசித்தாராம். அவர் யோசித்தார், சரி நம்ம நிறைய காஸ்ட்லி கார்ஸு, ரிங்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு நிறைய கார்ஸு, ரிங்ஸு அப்படின்லாம் வாங்கினாராம். இப்போது சரின்ட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல சூட் தைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டெய்லரை கூப்பிட்டாராம். அப்போது அந்த டெய்லர் சரின்ட்டு அவரோட ஷர்ட் சைஸ் மெஷர் பண்ணிகிட்டு இருந்தாராம். சரி 36 ஸ்லீவ், 16 காலர் அப்படின்ட்டு எழுதினாராம். அப்போது அந்த ஆள் சொன்னார், இல்லை எனக்கு 15 காலர் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவர் அந்த டெய்லரை திருப்பியும் மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போது அந்த டெய்லர் திருப்பியும் நல்லா மெஷர் பண்ணிட்டு சொன்னார், இல்லை உங்களுக்கு 16 காலர் தான், 15 காலர் கிடையாது அப்படின்னு சொன்னார். அந்த ஆள் சொன்னார், திருப்பியும் மெஷர் பண்ணுங்க, எனக்கு 15 காலர் தான் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த டெய்லர் சொன்னார், இல்லை உங்களுக்கு 16 காலர் தான்யா அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு 15 காலர் போட்டிங்கன்னா உங்களோட கண்ணு வெளியே வந்திருக்க தெரியும், உங்களுக்கு காது ரிங் பண்ணுறதுலாம் வந்துடும் அப்படின்னு சொன்னார். என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அவர் இவ்வளோ நாள் 15 காலர் போட்டிருந்ததுனால தான் அவருக்கு அந்த கழுத்து இருக்குனதுனால தான் அவரோட கண்ணு வெளியே வந்தது, அவரோட காது இப்படி ரிங் ரிங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நம்மளும் பழைய காலர் போட்டுட்ருக்கிறதுனால தான் நம்ம கழுத்தை இறுக்கிட்டு இருக்கு. நம்ம பழைய பாவம், பழைய இச்சை, பழைய கோபம் அதெல்லாம் இருக்குது. நம்ம காதில் எப்பவுமே நீ செத்து போயிடுவ, நீ ஃபெயில் ஆயிடுவ, உனக்கு ஃப்யூச்சர் கிடையாது அப்படின்ட்டே கேட்டுட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நியூ இயரும் நம்ம புது காலர் போட்டுக்கலாம், ஏசாமி கொடுக்குற காலரை போட்டுக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வருஷமும் நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம புது சைஸு போட்டுக்கலாம். அப்போது நம்ம காதில் வெற்றியின் செய்தியே கேட்போம், நம்ம கண்களால் சந்தோஷத்தின் நாட்களை பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஹாப்பி நியூ இயர். பாய். It's a new year for us. விசேஷித்த புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருடம் ஆண்டவர் ஒரு புதிய திட்டத்தை, புதிய பிளானை நமக்கு வச்சிருக்கிறார். அதை இந்த வருடத்துலையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்களிடம் பேசுவார். அதை நீங்கள் காதுகளால் நீங்களே அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் எந்த தயக்கமும் படாதீங்க. ஆண்டவர் உங்களோட நெருங்கிய நண்பராக இருக்க விரும்புகிறார். Happy New Year, my friends, and God bless you. இடமாற்ற அறிவிப்பு. அன்பார்ந்த நேயர்களே, 2012 ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு நம் அனைவரும் இணைந்து புத்தாண்டை வரவேற்கும் இயேசு அழைக்கிறார் சிறப்பு புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் சென்னை புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை வளாகத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சாம், ஷாரன் மற்றும் ஸ்வீட்டி உங்களுக்காக இனிய பாடல்கள் பாடி இறைவனை மகிமைப்படுத்துவார்கள். 6 மணிக்கு சரியாக வந்து விடுங்கள். நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசன வல்லமையோடு உங்களுக்காக வழங்கும்படியாக கர்த்தர் எனக்கு அருள் புரிவார் என்று நம்புகிறேன். இந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. Hello friends, wishing you all a happy new year. வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். I'm so glad to come and speak to you this day. உங்களிடத்தில் இன்று பேசுவதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். And I hope and pray that God will be with you
and guide you through this year. இந்த புத்தாண்டிலே தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. There's a wonderful story I'd like to tell you. மிகவும் அற்புதமான ஒரு கதையை இப்பொழுது சொல்ல போகிறேன். There was this old lady who came to church amidst the thunder and lightning in her city. ஒரு பட்டணத்திலே இடி மின்னல் இருந்த நாளிலே ஒரு பாட்டி ஒரு ஆலயத்துக்கு வருகிறார்கள். As the service was on, the thunder and lightning got heavier and heavier by the second. ஆராதனை நடந்து கொண்டிருந்த பொழுது இடியும் மின்னலும் அதிகமாகிக் கொண்டே போனது. Everyone was afraid. எல்லோரும் மிகவும் பயந்தார்கள். But side by side, the people were celebrating the holiday of Halloween. ஆலயத்துக்கு பக்கத்திலே ஹாலோவீன் என்ற பண்டிகை மக்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். It's a festival where people celebrate the spirits and ghosts and darkness and devils and so on. ஆவி, பிசாசு, இருட்டு, பேய் ஆகியவற்றை கொண்டாடும் பண்டிகை அது. So people dress up to be different things like devils, or they dress up just so that they can have fun and have parties and so on. ஆகவே மக்கள் என்ன செய்வார்கள்? ஆவி, பேய், பிசாசு போல உடை அணிந்து கொண்டாடுவார்கள். So there was this one person who was dressed like the devil. அங்கே ஒருவன் பேயை போல உடை அணிந்திருந்தான். He looked so scary with paint on his face and black clothes, and he was very scary to look at. கருப்பு உடை அணிந்து முகத்திலே வர்ணம் தீட்டி பார்க்க மிகவும் பயங்கரமாக இருந்தான். But this man, he was going home after the party. அவன் அந்த பண்டிகை முடிந்து தன்னுடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான். So he saw that church open and ran into it for shelter. அந்த இடத்திலே அந்த சபை திறந்திருந்தது. ஆகவே மழைக்காக ஒதுங்க சென்றான். But then the people there got so scared of him, thinking the devil had come, and they ran away from the church. ஆனால் அந்த சபையில் இருந்த மக்கள் அவனை பார்த்தவுடன் பேய் வந்து விட்டது என்று பயந்து ஓட ஆரம்பித்தார்கள். Everybody was screaming, saying, "It's the devil, it's the devil, Satan has come." They got so afraid and they ran away. எல்லோரும் அதை பார்த்து அலறி பேய் வந்து விட்டது, சாத்தான் வந்து விட்டது என்று அலறிக்கொண்டு ஓடினார்கள். This man who was dressed in that costume got so confused, and he was thinking, why is everybody running away? இந்த பேய் உடை அணிந்த மனிதனோ மிகவும் குழம்பி ஏன் எல்லோரும் ஓடுகிறார்கள் என்று நினைத்தான். Then he was looking around to see if he could ask someone, யாரையாவது கேட்கலாமா என்று சுற்றிலும் முற்றிலும் பார்த்தான். and all he could find was this old lady sitting in the altar. ஆலயத்தின் பலிபீடத்தின் அருகே அந்த பாட்டி உட்கார்ந்திருப்பதை மட்டும் அவனால் பார்க்க முடிந்தது. The old lady was so weak and so tired that she couldn't get up and run away from this man. அந்த பாட்டி மிகவும் களைப்படைந்தவராய் பலவீனமாக இருந்ததினால் எழுந்து ஓட முடியவில்லை. Then the man went near her to ask her. அந்த மனிதர் அந்த பாட்டியின் அருகே சென்று அவரிடத்தில் கேட்டார். But then the old lady jumped and said, "Oh no, please don't hurt me. Though I've been worshipping here and praying here all my life, deep in your heart you know that I've been on your side all my life." உடனே அந்த பாட்டி துள்ளி குதிச்சு, ஐயோ என்ன ஒன்னும் செஞ்சிராத, நான் ஜெபம் பண்ணாலும் ஆராதனை பண்ணாலும் வாழ்நாள் முழுசும் இருதயத்தின் ஆழத்தில் உன்னோட தான் இருக்கேன். Yes, my friends. ஆம் நண்பர்களே, Sometimes this happens in our lives, isn't it? நம்முடைய வாழ்க்கையில கூட இது சில சமயங்கள்ல நடக்கிறது. Although we might say we are following Christ, என்னதான் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னாலும் we might have sin in our hearts. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே பாவம் இருக்கலாம். We might have worry in our hearts. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே கவலை இருக்கலாம். We may have unbelief in our hearts. அவிசுவாசம் இருக்கலாம். That means we are giving place to the devil. அப்படியானால் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். But my friends, let's give our hearts to Jesus this new year. எனக்கு அருமையான நண்பர்களே, இந்த புத்தாண்டிலே நம்முடைய இதயத்தை இயேசுவுக்கு கொடுப்போம். Let's not be on the side of the devil. நாம் சாத்தானின் பக்கம் சாய வேண்டாம். Let us always think about Jesus and reflect him always. நாம் எப்பொழுதும் இயேசுவையே சிந்தித்து அவரையே பிரதிபலிப்போமாக. Even though we might face problems or we might face unbelief, let's always confess the name of Jesus. பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவன் நம்பிக்கையை நாம் சந்தித்தாலும் இயேசுவின் நாமத்தையே நாம் அறிக்கை செய்வோம். The name of the Lord is a strong tower, and the righteous run into it and they are safe. தேவனுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். Yes, my friends, problems like this may come. ஆம் நண்பர்களே, இது போன்ற பிரச்சனைகள் நமக்கு வரலாம். But when it comes, let us run into the name of Jesus and let us cling on to the name of Jesus. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் இயேசுவின் நாமத்துக்குள் ஓடி அவருடைய நாமத்தையே பற்றிக் கொள்வோம். And in this year, be more than conquerors through him who loved you. இந்த ஆண்டிலே உங்களிடத்தில் அன்பு கூறுகிறவராலே நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். Have a prosperous and victorious new year. இந்த ஆண்டு மிகவும் செழிப்பான வெற்றியுள்ள புத்தாண்டாக உங்களுக்கு இருப்பதாக. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக
இப்பொழுது நாங்கள் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றும்படி அவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபம் பண்றியா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி புது வருஷத்தை கொண்டாடுகிற சந்தோஷத்தில் நாங்கள் இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய அன்பு கரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும், இறங்கட்டும். விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாக இறங்கட்டும். கர்த்தர் உனக்கு முன்னே போவார் என்ற வார்த்தையை நாங்கள் கேட்டோமே. முன்னாலே மாத்திரமல்லப்பா, எங்களை நீர் சூழ்ந்து கொள்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வீராக. காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வீராக. ஆண்டவரே, நீதிமானை ஆசீர்வதித்து அதன் பிறகு கருணையும் என்னும் கெடுத்தினால் சூழ்ந்து கொள்வீர் என்ற அந்த வசனத்தை நாங்கள் கேட்டோமே. ஆண்டவரே, நம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மீது நிறைவாக இருக்கட்டும். ஒரு ஆசீர்வாதத்தை கூட அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடாது சுவாமி. எல்லா தடை பண்ணுகிற பிசாசுகளையும் இயேசு நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் துரத்துகிறோம். அனுபவிக்க முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து கொட்டப்படட்டும்ப்பா. இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும்ப்பா. நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த நாளில் ஆசீர்வதியோப்பா, அவர்கள் தலையின் மீது வந்து ஆசீர்வாதங்கள் கொட்டப்படட்டும். உம்முடைய தயவினால் அதை செய்யோப்பா. உடைய இறக்கத்தினால், மனதுருக்கத்தினால் அதை செய்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு திருமணம் நடக்கட்டும் சுவாமி. குழந்தை பிறக்கட்டும்ப்பா. வீடு கட்டப்படட்டும் சுவாமி. படிப்பில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். முதன்மையாக இருக்கட்டும்ப்பா. வேலையில் ஆசீர்வாதத்தை தாரும் சுவாமி. நஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் லாபத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியோப்பா. நெடுநாளாய் அதை அனுபவிப்பார்கள் என்ற வார்த்தையை நாங்கள் கேட்டபடியே அந்த பிள்ளைகள் அதை அனுபவிக்கட்டும் சுவாமி. கையினாலே செய்கிற ஒவ்வொன்றையும் அவர்கள் அனுபவிக்கட்டும். இன்னும் ஆண்டவரே, புது தம்பதியரை ஆசீர்வதியோப்பா. நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ என்று தவிக்கிற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, குழந்தைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டோப்பா. இழந்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு தாரோம் சுவாமி, தாரோப்பா. உடைய தயவு, உடைய இறக்கம் அதை செய்யட்டோப்பா. காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை இந்த வருஷம் முழுவதும் சூழ்ந்து கொள்வீராக. ஆசீர்வதியும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இடமாற்ற அறிவிப்பு. அன்பார்ந்த நேயர்களே, 2012 ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு நம் அனைவரும் இணைந்து புத்தாண்டை வரவேற்கும் இயேசு அழைக்கிறார் சிறப்பு புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் சென்னை புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை வளாகத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சாம், ஷாரன் மற்றும் ஸ்வீட்டி உங்களுக்காக இனிய பாடல்கள் பாடி இறைவனை மகிமைப்படுத்துவார்கள். 6 மணிக்கு சரியாக வந்து விடுங்கள். நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசன வல்லமையோடு உங்களுக்காக வழங்கும்படியாக கர்த்தர் எனக்கு அருள் புரிவார் என்று நம்புகிறேன். இந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. இயேசு அழைக்கிறார் சிறப்பு புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் சென்னை புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை வளாகத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இயேசு அழைக்கிறார் புது வருட ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் இடம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை நம்பர் 111, பிரிக்லின் சாலை, மேகலா தியேட்டர் அருகில், புரசைவாக்கம், சென்னை 7. இயேசு அழைக்கிறார் ஜாஃப்னா பிரேயர் டவர் இலங்கையில் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னும் ஸ்டாஃப் என்னும் பிரேயர் இன்டர்செசர்ஸ் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நாளில் ஜனவரி 1ஆம் தேதி அன்று இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறார்கள். அவர்கள் காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறார்கள். மிக்க நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே. கர்த்தர் உங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 65:11 படி, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆண்டவனே, தயவாக சுவாமி உமது பிள்ளைகளை ஆசீர்வதி, அவர்கள் செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதி. இந்த வருடத்திலே அவர்கள் முதல் நிகழ்ச்சியை அவர்களுடைய சொந்த காணிக்கையினால் ஆண்டவனை ஆதரித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கைகள் மூலமாக பலத்த அற்புதங்கள் நடைபெறுவதாக. அவர்களை செழிக்கச் செய்வீராக. அவர்களை உயர்த்தும்
பாக்கியத்தினால் நிரப்பும், அன்பினால், உமது பிரசன்னத்தினால், உமது மகிமையினால் நிரப்பும். ஒரு தீங்கும் அவர்களை தொடக்கூடாது. அவர் சொந்த குடும்பத்திலே செழிப்பு உண்டாயிருக்கட்டும், பாக்கியம் பெருகி இருக்கட்டும். வருடம் நன்மையினால் அவர்களுக்கு முடிசூட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் அருமை சகோதரர் வி நவராஜ் டெல்லியிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே என் அருமை சகோதரர் நவராஜ். ஏசாயா 56:5 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆண்டவனே, தயவு செய்து என் அன்பு சகோதரன் அவர்களுடைய பிஸ்னஸை செழிக்கச் செய். ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் செழிப்பதாக, பாக்கியத்தினால் நிரம்பி இருப்பதாக, ஒரு தீங்கும் தொடாமல் காக்கப்படுவதாக. அப்படியே சுவாமி எங்கள் சகோதரி ஜெயா அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். பிள்ளைகள் இமானுவேல், ஜெபதுரை, ஃபீபி, ஜெனிஃபர், ஜெபமலர், பிரிசில்லா, ரேச்சல், டேவிட், எபனேசர் நன்றாக படிக்கும்படி செய்யும். உயர்த்தி வையும். நிறைய மார்க்கை கொடுத்து கெரியரில் செழிப்பை தாரு ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.